காஞ்சிபுரத்தில் அதிமுக பாசறை மாவட்ட செயலாளர் வி.ஆர். மணிவண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் வி.பி. பரமசிவம் பங்கேற்பு. அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும், வேலூரில் நடைபெற இருக்கும் அதிமுக கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மண்டல மாநாட்டில் பங்கேற்பது குறித்தும், பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் கழக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டமானது காஞ்சிபுரம் ஓரிகை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வி.ஆர். மணிவண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளருமான வி. சோமசுந்தரம் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் வி.பி. பரமசிவம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், தமிழ்நாட்டை ஓர் கார்ப்பரேட் கம்பெனி போல் கையாளுவதற்கும், பொய்யையும் பணத்தையும் கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி தொடர்ந்து ஆட்சி காட்டில் நாம் இருந்துவிட முடியும் என இருமாப்போடு இன்று ஆட்சி நடத்துகின்ற ஓர் மிக மோசமான ஆட்சியாளர்களின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை மீட்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டனுக்கும் இருக்கிறது என்றும், திமுகவை ஒழிக்க வேண்டும், ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கணும், இவ்விரண்டும் தான் அதிமுகவின் மிக முக்கியமான பிரதான கொள்கை என்றும், திமுகவை ஒழித்து விட்டாலே போதும், மக்கள் தன்னாலே நன்றாக இருப்பார்கள் என்றும், 2026 அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என குறிப்பிட்ட அவர் அவர் பேசுகையில் வேங்கை வயலில் சந்தி சிரிக்கிறது, அரித்தாப்பட்டியில் மக்கள் போராடி வருகின்ற பொழுது திமுக ஓர் திறனற்ற ஆட்சி, நிர்வாக திறனற்றது என்பதை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் சீமான் பெரியாரை பற்றி விமர்சிக்கிறார், ஆளுநர் உரையாற்றாமல் வெளிநடப்பு செய்தார் என்றெல்லாம் தான் செய்திகளை தொலைக்காட்சிகள் வெளியிடுகிறது. ஏனென்றால் பல தனியார் தொலைக்காட்சிகளுக்கு காசு கொடுத்து தன் வசம் வைத்துள்ளது எனவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே.யு.எஸ். சோமசுந்தரம், பகுதி செயலாளர் ஸ்டாலின் பாலாஜி, கோல்ரவி ஜெயராஜ், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். காலையில் இணையதளம், போனு, வாட்ஸ்அப், பேஸ்புக் வச்சு மக்கள் மனநிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிற வித்தையை திமுக கத்து வச்சிருக்கான். காசு கொடுத்து ஊடகங்களை தன்னுடைய கைக்குள்ளே வைத்து, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா ஊடகங்கள் என்ன செய்யுது, அங்க சந்தி சிரிக்குது, வேங்கை வயல்ல அங்க போராட்டம் நடத்திட்டு, அரிட்டாப்பட்டியில 1 லட்சம் மக்கள் ரோட்ல திறந்து வந்துட்டு இருக்கான். இவன் என்ன எடுக்கிறான், சீமான் பெரியாரை பத்தி பேசியது சரியா, ஆளுநர் கோச்சுட்டு போனது சரியா, அதிமுக 5ஆ உடைஞ்சிருக்கா 7ஆ உடைஞ்சிருக்கா, இதான் டாபிக் போறான். அப்ப அவனுடைய நோக்கம் என்ன, மீடியா, பிராட்காஸ்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவிக்களுக்கு பணம் கொடுத்து மக்கள் மனசுல தீமைக்கு வாங்கி வைத்திருக்காங்க. நீங்க இங்க இருக்கிறவங்க யதார்த்தமா பிஹைண்ட் தி வுட்ஸ் அப்படின்னு பாக்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வைங்கள, அதுல திடீர்னு பார்த்தா திமுக பத்தி மறைமுகமா நேரடியா கரவேட்டி கட்டிட்டு பேசினா நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஒரு சினிமா நடிகரை விட்டோ அல்லது ஒரு பிரபலங்களை விட்டோ, ஸ்டாலின் ஆட்சியில பரவாயில்லைங்க, நிறைய நல்ல விஷயம் அப்படி சொல்லிட்டு கடந்து போயிடுது. ஆனா அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இப்படி 180 சேனல் வச்சு அன்றாட இளைஞர்கள் அவங்களை பெருமையா பேசுற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கலாம். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில்